சூப்பராக சட்டுன்னு ஒரு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் மஷ்ரூம் பிரியாணி வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு சுலபமான முறையில் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பிரியாணி நான் ஒரே ஒரு டம்ளரை வச்சு தான் செய்ய போகிறேன். ஒரே ஒரு டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமான இன்க்ரீடியன்ட் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு சூப்பராக ஒரு பிரியாணி. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பட்டை 2 போட்டுக்கிறேன். அன்னாச்சிப்பூ ஒரு 4 லவங்கம், ஏலக்காய் ஒரு 3, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. அதிகமாக மசாலா சேர்க்க வேண்டாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 7-8 வெங்காயம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா குழஞ்சி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீட் வேண்டாம். இப்போ நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துருங்க. நல்லா கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலைகள். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதை மட்டும்தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, தயிர் ஒரு அரை கப் அளவு தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பக்குவம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரம் உப்பெல்லாம் அதில் படுற மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லியை நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு தூவிக்கலாம். இப்போ நாம் அரிசியை சேர்த்துருங்க. அரிசி உடஞ்சிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன் இல்லையா, 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு கொதி நல்லா வரட்டும். நாம் விசில் போட போகிறது இல்லை, டம் போட போகிறோம். இப்போ நல்லா ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். இப்போ நல்லா தண்ணி நல்லாவே வற்றி வந்துருச்சு பாருங்கள். மேலே அரிசி தெரியுது. இந்த டைமில் மீதம் இருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ நான் இந்த தோசைக்கல் நல்லா சூடேறி நெருப்பு புகை வர்றது அளவுக்கு சூடேறி ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைமில் இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். போட்டு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம்தான். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி. எவ்வளோ சூப்பராக உதிரியாக நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையாமல் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தடில் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபீஸ். நம்ம 1 டம்ளர் அரிசியில் நல்ல தாராளமாக 2-3 பேர் சாப்பிட்ற அளவு இருந்துச்சு.
இந்த ரெசிப்பியில் நம்ம எப்போ சொல்கிறது தான், கூட இருந்ததுன்னா கொஞ்சம் மசாலாஸ்லாம் கூட கூட்டிக்கோங்க. வாவ்! சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சு காமிச்சிட்டோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க் யூ.